குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன? நார்மலாக அதுக்கான ஃபார்முலா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ்ஸு எதர் இந்த ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கும், இல்லாட்டி பிக் பிஸ்னஸாக இருக்கும். இந்த பிஸ்னஸுக்கு தேவையான டே டு டே எக்ஸ்பென்சஸ், இந்த லேபரு, ரா மெட்டீரியல்ஸு, அப்புறம் மேன் பவரு, ரெண்ட்டு, சேலரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது எல்லாமே இன்க்ளூட் ஆன ஒரு விஷயந்தான் ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்து இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா இந்த ஃபண்டு இந்த 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 மாதிரி சின்ன டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் அசெட்ஸ்க்கும் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு. இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அதோட மீனிங் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நார்மலாக ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் வந்து லாங் டேர்மில், அதாவது ஃப்யூச்சரில் வந்து பெரிய லெவலில் அவங்க சர்வை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஷார்ட் டேர்மில் நல்லா சர்வை பண்ணி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், லாங் டேர்மில் சர்வை பண்ண முடியும், அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அவங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஷார்ட் டேர்மில் வந்து அவங்க, அதாவது குறுகிய காலத்தில் அவங்க வந்து அவங்க பிஸ்னஸை நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஒரு தூணாக இருந்து இந்த விஷயத்தை பார்க்குது. இந்த ஃபார்முடைய டோட்டல் கரண்ட் அசெட்ஸு, கரண்ட் லைபிலிட்டிஸு, இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட டே டு டே ஆப்ரேஷனுக்கு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு எப்படி டே டு டே ஆப்ரேஷன்ஸை அவங்க நல்லா ஒரு திறமையாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். அதோட மீனிங் பார்த்துக்கோங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் மீன்ஸ் த ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் த டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபார்முடைய ஷார்ட் டேர்ம் அசெட்ஸு, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸை, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ணுறது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். வரக்கூடிய வீடியோஸில் அடுத்து நம்ம இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். இதோட மீனிங்கை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.